ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நான் அப்டேட் பண்ணியிருந்த 6th செப்டம்பர் எடுத்த வீடியோவோட கண்டினியூட்டி. ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம், ட்ரேடர்ஸ் வந்து அவங்களுடைய ப்ராஃபிட்ஸை மட்டுமே ஷோ பண்ணி அவங்களுடைய டெலிகிராமை காட்டுங்க, என்னுடைய டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டெலிகிராமில் ஜாயின் பண்ணிவிட்டு என்னுடைய சிக்னலை மூவ் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டுலாம் ஒரு மூவ் இருக்குது. அதனால தான் இப்போ என்னுடைய கன்சிஸ்டன்சியான ட்ரேடுக்கான விஷயங்களை மட்டும் தான் நான் போட்டுட்ருக்கேன். இப்போ லாஸ்ட் ஒரு 3 to 4 டேஸ்ன்னு நினைக்கிறேன் மேபி. ஓகேவா? கன்சிஸ்டன்சியாக ப்ராஃபிட் பண்ணுற விஷயங்கள்லேருந்து நம்ம வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்குமே அதே மாதிரி தான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எனக்கு வந்துட்டு யூடியூப்பில் வந்து இந்த ஒரு குவாட்டெக்ஸை நான் ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது. நான் வந்து இதில் ட்ரேட் எடுக்கிறேன். என்னுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் இருக்குது, பாக்கெட் ஆப்ஷனும் இருக்குது, எக்ஸ்னஸ் ஃபாரெக்ஸும் இருக்குது. ஓகே, இந்த 3 விஷயமும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஃபாரெக்ஸில் வந்து நான் பெர் டேக்கு 1 என்ட்ரி 2 என்ட்ரி தான் எடுப்பேன். டிபி ஹிட் ஆகும், எஸ்எல்லும் இருக்கும். எஸ்எல்லுக்கு வந்து ரொம்ப கீழே வரவிட மாட்டேன். எனக்கு பாயிண்ட் ஆஃப் தெரியும், சில பிரேக்ஸ் எல்லாம் தாண்டுதுன்னு சொல்லும்போது மார்க்கெட்டில் கிளியர் பண்ணிடுவேன். ஒரு ஹை அமௌண்ட்டில் எடுக்க மாட்டேன். அது எப்படி சொல்லலாம், நார்மலாக போயிட்டுருக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாமா? ஓகேவா? ஸோ நம்ம இந்த விஷயத்தை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நான் தெளிவாக சொல்லிடுறேன், அப்புறம் வரக்கூடிய விஷயத்தை இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரியா? நெக்ஸ்ட்டு போக இன்னும் டீட்டெயிலாக நான் பேசிக்கிறேன். சரி, இப்போ ப்ரெசென்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ட்ரேட் எடுத்த விஷயத்துக்கான எக்ஸ்ப்ளனேஷனை வந்து நான் கொடுத்து கொஞ்சம் கிளியர் பண்ண விரும்புகிறேன். இந்த ட்ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th செப்டம்பர் லாஸ்ட்டாக 6 எடுத்திருந்தேன், காம்பவுண்ட் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட கண்டினியூஸாக 9th செப்டம்பர் வந்து நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து நான் மூவ் பண்ணுறேன். ஓகேவா? மார்க்கெட் எனக்கு ஒரு தெளிவான அப் ட்ரெண்டை கொடுத்துட்ருக்காங்க. இந்த அப் ட்ரெண்டில் எனக்கு செல்லருடைய மூவ் வருதுன்னு சொல்லும்போது இந்த செல்லருடைய மெஜாரிட்டி மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த பர்டிகுலரான ப்ரைஸில் ரீசன் கிடையாது. எப்பவுமே ஒரு சார்ட்டோட ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 1 hour 15 minute 30 minutes சம்திங் லைக் அந்த மாதிரி மூவிங்கில் வந்து மார்க்கெட்டுடைய பிரேக் அவுட் அண்ட் பிரேக்கிங் பொசிஷன்ஸை வந்து அனலைஸ் பண்ணிப்பேன். ஸோ இப்போ இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு செல்லருக்கான ஒரு ஏரியாவாக இப்போ ப்ரெசென்ட்டில் கண்டினியூ பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னாலுமே ஒரு ட்ரெண்ட் வைஸ் அப் ட்ரெண்டில் இருக்குது, பையருடைய கண்டினியூஷன் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த ஒரு பர்டிகுலரான ஏரியாவில் எனக்கு செல்லர்ஸ் வராங்கன்னு சொல்லும்போது அவங்க டாமினேட் ஆவாங்க. ஸோ அதை அதை ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்து இந்த ஸ்பேஸில் வந்து நான் ட்ரேட் பண்ணேன். ஸோ இந்த ட்ரேட் ஃபஸ்ட் நான் ஒரு ட்ரேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு செல்லருடைய ப்ரெஷரில் பையருடைய மூவ் இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரேட் எடுக்கிறேன். பட் இந்த ட்ரேட் வந்து எனக்கு நெகட்டிவ். ஸோ அந்த நெகட்டிவை ஃபாலோ பண்ணியே நெக்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா என்னுடைய ட்ரேட்டை வந்து நான் கண்டினியூ பண்ணிடுறேன். ஓகே, நம்மளுடைய மூவ் வந்து நெக்ஸ்ட் மூவ் கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறேன். எதனாலங்கிற விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மார்க்கெட் எனக்கு சப்ளை மூவ் கொடுத்துட்ருக்கு. அட் த சேம் டைம் இது ஒரு ஃபைட்டிங் மூவ் கூட. இது எனக்கு மண்டே மார்க்கெட், ஒரு நிமிஷம், 9th செப்டம்பர் மண்டே அந்த டேட்டில் உள்ள ட்ரேடு. ஸோ மண்டே மார்க்கெட்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் வாலடைல் இருந்துச்சு. அட் த சேம் டைம் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பரான மூவும் கொடுக்கல. கேப் அப் அண்ட் கேப் டவுன் வந்து எனக்கு அதிகமாகவே இருந்துச்சு. ஓகேவா? ஸோ ஓவரால் சமாளித்து எடுத்த ட்ரேட்ஸ் தான். கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். அப்போ இந்த ஸ்பேஸில் எனக்கு வந்து தேவையானது பையருடைய நீடு தான். ஸோ பையருடைய நீடுக்காக ஃபர்ஸ்ட் நான் வந்து ட்ரேட் எடுக்கிறேன். நான் ப்ரீவியஸில் பார்த்தா தெரியும், ஒரு ஃபைட்டிங் ஸ்பேஸ் வந்து நான் மூவ் பண்ணியிருக்கேன், ட்ராப் பண்ணியிருக்கேன் ஹரிசான் பண்ணி. ஸோ அந்த ஸ்பேஸ் ரீச் ஆவாங்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து 1 hour செக் பண்ணேன். இந்த மார்க்கெட்டில் நான் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே 1 hour டைம் ஃப்ரேமில் செக் பண்ணேன்னு சொல்லும்போது எனக்கு இந்த ஸ்பேஸில் செல்லர் டாமினேட் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரியான பிரேக் அவுட்ஸ் இருந்துச்சு. ஸோ எனக்கு பையருடைய கண்டினியூட்டி வரணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ட்ரேட் இந்த இடத்துல மூவ் பண்ணேன். ஸோ எனக்கு இந்த ஸ்பேஸ் எனக்கு ப்ராஃபிட் ஆச்சு. நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சியாக மூவ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறேன். மார்க்கெட் நமக்கு மேஜர் ட்ரெண்ட் யாரை கொடுக்குறாங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லும்போது அது நெக்ஸ்ட் அதோடைய கண்டினியூஷன் எதுக்காக கொடுக்குங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? இப்போ மார்க்கெட் பையருடைய கண்டினியூஷனில் இருக்காங்க. 1 hour சார்ட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்கன்னா பையருடைய கண்டினியூஷன் பயங்கரமாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த பொசிஷனில் செல்லர் ஒரு 2 கேண்டில் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து 1 minute சார்ட்டில் பார்க்குறீங்கன்னு சொல்லும்போது ஒரு டவுன் ட்ரெண்ட் மாதிரியே இருக்கும். ஏன்னா 1 hour சார்ட்டில் கிட்டத்தட்ட 2 மணி நேரம்னு சொல்லும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட இங்கே எவ்வளோ ஆயிடுச்சு, 120 கேண்டில்ஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு டவுன் ட்ரெண்ட் மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். சரியா? ஸோ இந்த ஸ்பேஸில் அதை பொறுத்து தான் எனக்கு பையருடைய கண்டினியூட்டி ஸ்ட்ராங்காக இருக்குது. செல்லருடைய மூவ் இருக்குது அப்படின்னாலுமே செல்லரை டாமினேட் பண்ணி பையர் இன்க்ரீஸ் ஆவாங்கங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்பேஸில் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா செல்லருக்கான கண்டினியூஷனில் மூவ் பண்ணேன். அப்போது இந்த பையர் மூவ் பண்ணுவாங்க. செல்லருக்கான கண்டினியூஷன் இருந்தாலுமே பையர் கண்டினியூ பண்ணுவாங்க. ஏன்னா இது பையருடைய ஸ்ட்ராங் லெவல். ஓகேவா? ஸோ மாற்றி சொல்லிடுவேன், சில வார்த்தைகள் மாறிடுச்சுன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, நான் சரி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் எனக்கு பையருடைய கண்டினியூட்டி இருக்குது. பையர் கண்டினியூ பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அந்த பையருடைய ஸ்ட்ராங் லெவல் வந்து சென்சிட்டிவாக இருக்கும். அதோட ப்ரைஸ் வேல்யூ வந்து ஒரு ஃபோர்ஸில் மூவ் பண்ண முடியாது,
சின்னதாக ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஏரியா இருந்தாலும் சரி, ஒரு ரிஜெக்ஷனுக்கான ஏரியா இருந்தாலும் சரி, மார்க்கெட் மினிமமான ஒரு புல் பேக் கொடுத்துட்டு அந்த விஷயத்தை கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்பேஸில் நான் அனலைஸ் பண்ண ஒரு விஷயம், செல்லருடைய ட்ராப் இருக்குது. அட் த சேம் டைம் அந்த ஒரு வேல பையருடைய ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது. ஸோ அந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பையருடைய ப்ரெஷர் ஹை லெவலில் கொண்டு ட்ராப் பண்ணுறாங்க, பிரேக் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு அந்த ஸ்பேஸ்லேருந்து செல்லருடைய கண்டினியூஷன் மேபி கிடைக்கலாம். ஒரு புல் பேக் எடுத்துட்டு அந்த விஷயத்தை மார்க்கெட் கண்டினியூ பண்ணலாங்கிற ஒரு அனலைஸ் எடுத்திருந்தேன். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நான் கீழே ஒரு ஹரிசாண்டல் லைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த லைன் நான் 1 ஹவரில் செக் பண்ணும்போது மேபி இதுலேயே நான் ஷோ பண்ணுவேன். அந்த 1 ஹவரில் செக் பண்ணுறேன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஏரியா. ஸோ அந்த ஏரியா ரீச் பண்ணாதான் ட்ரேட் எடுக்கணுங்கிற ஒரு விஷயத்தில் நான் இருந்தேன். பட் நான் வந்து ஓகே, ப்ரீவியஸ்லி இதோ ஒரு கேண்டில் தெரியுதா, நான் முடிஞ்ச ட்ராப் பண்ணுறேன். இந்த ஒரு கேண்டில் ஒரு ஃபைட்டிங் மூவ் இருக்கிறதுனாலையும் இதுக்கான ரிஜெக்ஷனில் வந்து இந்த செல்லர் கேண்டில் எனக்கு பையர் ரிஜெக்ட் ஆனதுனாலையும் ஒரு பையருக்கான மூவ் ட்ரை பண்ணலாம், ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு கூட அகைன் கண்டினியூ பண்ணலாம்ல செல்லர்னாலுமே, அந்த மாதிரியான ஒரு மூவ் தான் எடுத்திருந்தேன். ஸோ அந்த ஸ்பேஸுமே எனக்கு ப்ராஃபிட் ஆகுது. அகைன் இப்போ எனக்கு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பிரேக் ஆச்சு, அதுலேருந்து நான் மறுபடியும் செல்லர் ட்ரேட் எடுத்தேன். ஸோ இந்த ட்ரேடுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நியர்பை ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஓகேவா? அகைன் இப்போ நான் கீழே ட்ராப் பண்ணியிருந்த ஹரிசாண்டல் லைனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு செல்லருடைய ஃபோர்ஸ் தெளிவாகவே பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணிவிட்டு அகைன் அங்கேருந்து எனக்கு பையருடைய ப்ரைஸ் வேல்யூ வந்து எஜெக்ட் ஆகுது. ஸோ இந்த விஷயத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கூட. அகைன் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், மார்க்கெட்டில் டாமினேஷனுக்கான ஏரியா யாருக்கானதாக இருக்குது, யாருக்கான மெஜாரிட்டி இன்க்ரீஸ் லெவலில் இருக்குங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லும்போது ஒரு கண்டினியூஷன் ட்ரேட் வந்து நம்மளால் எடுத்துக்க முடியும். இப்போ ஒரு லாஸ் வரலாம், லாஸ் வந்தாலுமே மார்க்கெட்டுடைய மூவிங் உங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லும்போது ஃபோக்கஸ் பண்ண முடியும். புரியுதா? நமக்கு கேண்டில் வைஸில் ட்ரேட் எடுக்கிறோம், கேப் அப் வந்தால் இந்த மாதிரி ட்ரேட் எடுக்கணும், பேட்டர்ன் வந்தால் இந்த மாதிரி ட்ரேட் எடுக்கணும், என்கல்ஃப் ஹராமி பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி ட்ரேட் எடுக்கணும் நம்ம இருந்தோம் அப்படின்னா, சப்போஸ் அந்த ட்ரேட்ஸ் வந்து எனக்கு ஒர்க் ஆகலை, ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் கிடைக்குதுன்னு சொல்லும்போது என்னால் வந்து குயிக்காக என்னுடைய ஃபோக்கஸை வந்து கொண்டுட்டு வர முடியாது. என்னாச்சு, பேட்டர்னை தான் நீங்கள் ஹோப் பண்ணியிருப்பீங்க, இஃப் அது நெகட்டிவ்ல போகுதுன்னு சொல்லும்போது நம்மளால ஃபுல் ஹோப் வந்து என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது மார்க்கெட்டில். அதே சமயம் மார்க்கெட்டுடைய மூவிங் தெரியுது, செல்லர் டாமினேட் ஆகணும், பையருடைய கண்டினியூஷன் ஒரு அப் ட்ரெண்ட் அப்படின்னாலே அந்த அப் ட்ரெண்ட்ல பையருடைய ஸ்ட்ராங் தான் இருக்கும். அங்கே செல்லர் வராங்கன்னா பையர் ஏதாவது ஒரு விஷயத்த புல் பேக் எடுக்கலாம், புல் பேக் எடுத்த விஷயத்த அகைன் மார்க்கெட் கண்டினியூ பண்ணுறதுக்காக என்ன பண்ணும், நெக்ஸ்ட் மூவ் பண்ணும். சரியா? சரி, இப்போ ப்ரெசென்ட் டைமில் எனக்கு நான் ஹரிசாண்டல் லைன் வந்து ஒரு பிரேக் அவுட் ஏரியாக்காக வச்சிருந்தேன். மார்க்கெட் எனக்கு ஒரு கனெக்டிவிட்டி கொடுத்துட்டு அங்கேருந்து கேண்டில் வைஸில் எனக்கு என்ன ஆயிடுச்சு, ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு. ரிஜெக்ஷன் ஆன கேண்டில் மறுபடியும் எனக்கு செல்லர் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஏன்னா கேண்டில் வைஸ்ன்னு சொல்லும்போது செல்லர் கேண்டில் டீப்பாக வந்திருந்தாங்க. அந்த செல்லருடைய டீப்பான வேலை எனக்கு பையருடைய ப்ரெஷர் ஸ்ட்ராங் லெவலில் போய் அந்த கேண்டில் வந்து எனக்கு ஒரு ஃபைட்டிங் கேண்டிலாக ஷோ ஆகுது. அகைன் எனக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்லருடைய மூவிங் வந்து மார்க்கெட் கொடுக்குது. அப்போ எனக்கு மெஜாரிட்டியை மார்க்கெட் வந்து செல்லருக்கு மூவ் பண்ணுறாங்க. ஏன்னா பிரேக்குக்கான ஏரியா டீப்பாக இருக்குது. சரியா? நான் மேபி அதை ஷோ பண்ணுவேன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்பேஸுக்கு மார்க்கெட் நெக்ஸ்ட் மூவ் கொடுக்கலாங்கிற ஒரு அனலைஸ் இந்த ஸ்பேஸில். ஸோ செல்லருக்கான கண்டினியூஷன் ட்ரேட் எடுக்கிறேன். இந்த ட்ரேடுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பாசிட்டிவ்ல தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் மூவ் இனிமேல் டீட்டெயிலாக எடுக்கலாம். ஓகே, இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் ப்ராஃபிட் ஆகுது. அட் த சேம் டைம் என்னுடைய கன்ஃபர்மேஷனுமே வந்து இந்த ஸ்பேஸில் நான் வந்து கொஞ்சம் டீப்பாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு மறுபடியுமே இந்த ஸ்பேஸில் வந்து எனக்கு ஒரு கண்டினியூஷன் எடுக்கிறதுக்கான ஒரு ஆக்ஷன் கிடைக்குது. ஸோ எனக்கு இப்போ ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்பேஸில் எனக்கு செல்லருடைய கண்டினியூட்டி. ஓகேவா? அதாவது ஒரு செல்லர் டீப்பாக வராங்க ஒரு ப்ரீவியஸ் கேண்டிலில், அதில் பையருடைய ப்ரெஷர் டீப்பாக போய் அந்த ஸ்பேஸை என்ன பண்ணுது, க்ளோஸ் பண்ணுது ஒரு ஃபைட்டிங்காக. அதுக்கப்புறம் பையர் எனக்கு மார்க்கெட்டில் கண்டினியூ பண்ணி ஆகணும், பட் கண்டினியூ பண்ணலை. ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை, ஒரு செல்லருடைய வேலை வந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை மார்க்கெட் ஒரு பையருடைய பிரேக்காக எடுத்து செல்லருடைய மொமெண்டத்தை வந்து இந்த ஸ்பேஸில் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கு. அப்போ நான் 1 ஹவர்லையுமே செக் பண்ணுறேன். இப்போ இது 1 ஹவர் சார்ட் தான், பார்க்கும்போது தெரியுது இல்லையா, செல்லருடைய அதாவது செல்லர் டீப்பாக ப்ரீவியஸில் வந்துட்டு இருக்காங்க. இப்போ ப்ரெசென்ட் டைமில் நம்மளுடைய பையர் ப்ரெஷர் தான் 1 ஹவர்னு சொல்லும்போது பையருடைய ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அட் த சேம் டைம் 15 மினிட்ஸ்லையுமே பார்க்குறேன் பையருடைய கண்டினியூட்டி தான். பட் எண்ட் ஆஃப் த டைம் பையர் வந்து இதில் இருக்காங்க, ஒரு ஃபைட்டிங் ஸ்பேஸில் இருக்காங்க. அகைன் பையர் கண்டினியூ பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் இங்கே அதிகமாக இருக்குது. அப்போது எனக்கு செல்லர் வராங்கன்னு சொல்லும்போது செல்லர் டாமினேட் ஆகணும், அதுக்கான ஸ்பேஸை நான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்பேஸில் நான் ஒரு ட்ரேட் என்ட்ரி எடுத்துட்டேன். பட் எனக்கு இது என்னன்னா, நான் டாப்பில் ஃபிக்ஸ் பண்ண ஒரு விஷயம், ஒரு கேப் டவுனில் கொஞ்சம் ப்ரெஷர் வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த ப்ரெஷர்னால எனக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் வந்துட்டாங்க. ஸோ இந்த ஸ்பேஸுமே வந்து எனக்கு ஒரு பாசிபிளாக அமைதா, எந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த நம்ம கிளியர் பண்ணிடலாம். மார்க்கெட்டில் நமக்கு ஒரு பையருடையவே கண்டினியூ பண்ணுறாங்கன்னா அது எந்த ஸ்பேஸை கண்டினியூ பண்ணும், செல்லருடையவே வருதுன்னா அந்த செல்லருடையவே எதை கண்டினியூ பண்ணும், பையர் எதை ஃபோக்கஸ் பண்ணி மூவ் பண்ணுறாங்க, செல்லர் எதை ஃபோக்கஸ் பண்ணி மூவ் பண்ணுறாங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். பையர் செல்லர்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே பை பண்ணுறவங்க செல் பண்ணுறவங்கிற ஒரு விஷயத்த நான் வந்து மீன் பண்ணலை.
பை பண்ணுறவங்களும் செல் பண்ணுறவங்களும் நம்மளுக்கு இங்கே கிடையாது, எங்கள் பைனரியில் வந்து கிடையாது. இங்கே வந்து ஒரு ப்ரைஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, க்ரீன் கலர் கேண்டில், ப்ரைஸ் வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது, ரெட் கலர் கேண்டில்னு சொல்கிறோம். எண்ட் ஆஃப் த டைம் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை பார்த்து பையர் செல்லர்னு பழகிட்டோமே தவிர இங்கே பை பண்ணுறவங்களும் செல் பண்ணுறவங்களும் கிடையாது. ஓகேவா? அகெயின் மறுபடியுமே நான் பார்க்கலாம், நம்ம டார்கெட் பண்ண என்னுடைய அந்த ஒரு பர்டிகுலர் ஹரிசாண்டல் லைனை மார்க்கெட் பிரேக் பண்ணுறதுக்காக மறுபடியுமே கண்டினியூஷன் ட்ரேட் தான் பண்ணுறேன். ஏன்னா பையர் ஆக்டிவ் ஆகுறாங்க, பையரை டாமினேட் பண்ணி செல்லருடைய ப்ரெஷர் அங்கே மூவ் கொடுக்குதுன்னு சொல்லும்போது ஸ்பேஸ் எங்கே போகணும்னு நமக்கு தெரியும். மார்க்கெட் எதை நமக்கு ரிவர்ஸ் எடுக்கணும், அப்போ எனக்கு இங்கே ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது, இந்த சப்போர்ட் லெவலில் பையர் வந்து மொமெண்டம் சேஞ்ச் பண்ணி மூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது, செல்லர்லேருந்து பையருக்கு மொமெண்டம் சேஞ்ச் ஆகி மூவ் ஆயிருக்குன்னு சொல்லும்போது இந்த ஒரு ஸ்பேஸில் எனக்கு ஒரு டாமினேஷன் லெவலாகவும் மார்க்கெட் எடுக்கலாம். ப்ரீவியஸில் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் டாமினேட் ஆகி இன்னொரு ப்ரைஸ் ஆக்ஷன் கண்டினியூ ஆன ஏரியாவை மார்க்கெட் வந்து எனக்கு ஒரு ஸ்பேஸாக எடுத்து புல் பேக் எடுக்கலாம். ஸோ அதுக்காக இங்கே நான் வந்து மறுபடியுமே ஒரு கண்டினியூஷன் ட்ரேட் வந்து ஸ்ட்ராங்காகவே பண்ணுறேன். ஓகே, இந்த மூவிங்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பாசிட்டிவ்க்கான லெவலில் இருந்துட்டு அகைன் ஒரு ஃபைட்டிங் ஸ்பேஸில் தான் இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணலாம், மேபி ஐ காட் இட். ஓகே, இதில் வந்து ஒரு பாசிட்டிவ் ஆகுது, அகைன் நெக்ஸ்ட் மூவ்க்காக வெயிட் பண்ணலாம். இப்போது மார்க்கெட்டில் வந்து எனக்கு பையரும் இருக்காங்க, செல்லரும் இருக்காங்க. அட் த சேம் பிரேக்குக்கான லெவல் இந்த ஸ்பேஸில் எனக்கு என்ன ஆகிட்டு இருக்கு, மூவ் ஆகிட்டு இருக்கு. கரெக்டாக ஒரு ரிஜெக்ஷனுக்கான ஸ்பேஸ், ஒரு பிரேக்குக்கான ஒரு ஏரியாவை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது அந்த ஸ்பேஸில் யாருடைய மெஜாரிட்டி லெவலில் மார்க்கெட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கங்கிற ஒரு விஷயம் ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டுடைய ரன்னிங்கை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒரு ட்ரெண்ட் வைஸ் மூவ் ஆகிட்டு இருக்குன்னா நெக்ஸ்ட் மார்க்கெட் ஒரு மொமெண்டம் சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மொமெண்டம் வந்து டைரக்டான ஒரு மூவ் வந்து கொடுத்துட முடியாது, சென்சிட்டிவாக இருக்கும். சின்ன சின்ன ஃபைட்டிங் கேண்டில்ஸாக இருக்கலாம், இல்லை ப்ரைஸ் வேல்யூவை சேஞ்ச் பண்ண மூவிங்ஸாக இருக்கலாம், மொமெண்டம் சேஞ்ச் பண்ண ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கலாம். இந்த லெவலெல்லாம் மார்க்கெட் நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு புல் பேக் வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை நம்ம 1 ஹவரில் அனலைஸ் பண்ணுறோம்னு சொல்லும்போது 1 மினிட்ல ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், ஆன்சர் கண்டிப்பாக கொடுத்துடும். 1 மினிட்ல நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது லாங் டேர்ம் ட்ரேட் பண்ண முடியாது. ஒரு சென்சிட்டிவ் ஒரு ஃபைட்டிங் ஸ்பேஸ் வருதுன்னு சொல்லும்போது 1 மினிட்ல நீங்கள் அனலைஸ் பண்ணீங்கன்னா லைட்டாக ஒரு புல் பேக் கொடுத்துட்டு ஒரே கேண்டில்லே இல்லை சேம் கேண்டில்லே ஒரு ரிவர்சல் கொடுத்துட்டு அந்த விஷயத்தை கண்டினியூ பண்ணிடும். பட் இதே விஷயத்த நீங்கள் 1 ஹவர் ஒரு 30 மினிட்ஸ் சார்ட்டில் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க, ஃபோக்கஸ் பண்ணுறீங்க ஒரு பிரேக் அவுட் ஏரியா அப்படின்னா 1 மினிட் அந்த ஏரியா வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். ஒரு 2 மினிட்டுக்கு நீங்கள் ட்ரேட் எடுத்தாலும் ஒரு 3 கேண்டில் 4 கேண்டிலுக்கு ஒரு ரிவர்சல் எடுத்துட்டு தான் அந்த விஷயத்த கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ ட்ரேட் வந்து கொஞ்சம் டீப்பான மீனிங்காக இருக்கும். சாரி, கொஞ்சம் ஏப்போம், சாப்பிட்டுட்டு வந்தேன். ஓகே, அகைன் இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மறுபடியுமே கேண்டில்ஸ்டிக் வந்து ஒரு ஃபைட்டிங் ஸ்பேஸில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ 15 மினிட்ல நான் வந்து செக் பண்ணுறேன். ஓகேவா, இந்த மாதிரி தான் ஹவர்ஸில் வந்து செக் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ 15 மினிட்ல நான் பார்க்குறேன்னு சொல்லும்போது மார்க்கெட் எனக்கு ஒரு பையருடைய கண்டினியூட்டி கொடுத்துட்ருக்காங்க. அந்த கண்டினியூட்டியில் செல்லருடைய ட்ராப் இருக்குது. செல்லருடைய ட்ராப் அதுவும் எனக்கு மெஜாரிட்டியில் கிடையாது, நார்மலான ஒரு மூவிங்கில் தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸில் நம்மளால் கண்டினியூஷன் ட்ரேட் கூட எடுத்துக்க முடியும், பையருக்கான கண்டினியூஷன் ட்ரேட் எடுத்துக்க முடியும். ஸோ கேண்டில்ஸ்டிக் வந்து எனக்கு இப்போது ஒரு ஃபைட்டிங் ஸ்பேஸில் தான் இருக்குது. ஸோ என்னுடைய ட்ரேடிங் ஜோன் வந்து எந்த மாதிரி ஜோனாக இருக்கணும், ஒரு ஃபைட்டிங் ஜோனாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து மேக்ஸிமம் ட்ரேட் வந்து அவாய்ட் பண்ணுவேன். டோஜி ரன்னிங் அதிகமாக கொடுத்துட்ருக்கு, கேப் அப் அண்ட் கேப் டவுன் கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லும்போதும் மர்பூஸ் நியூட்ரல் கேண்டில் அதிகமாக வருதுன்னு சொல்லும்போது அந்த டைமில் ஒரு 2 to 3 கேண்டில்ஸில் ரன் பண்ண விட்டுட்டு நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நியூட்ரல் கேண்டில்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரைஸ் வேல்யூவை மென்ஷன் பண்ணி வராமல் மொமெண்டம் சேஞ்ச் பண்ணுறதுக்காகவும் ஒரு கேரக்டர் வைஸ்ல வந்து இன்னொரு கேரக்டரை சேஞ்ச் பண்ணுறதுக்காகவும் மார்க்கெட்டில் மூவ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம்னு சொல்லும்போது கொஞ்சம் பாசிபிள்ஸ் இருக்கும், லாஸ் இல்லாமல் மூவ் பண்ணுறதுங்கிறது நெகட்டிவ் தான். பட் மார்க்கெட்டுடைய மூவிங் வைஸில் எனக்கு வந்து தெரிஞ்சிருக்கு இதுக்காக தான் போகுது, மார்க்கெட் இந்த மூவிங்கில் தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லும்போது ஒரு லாஸ் வருதுனாலும் நெக்ஸ்ட் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும்னு சொல்கிறேன், ட்ரேடில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அண்ட் தென் நம்ம வந்து அலைய மாட்டோம், வந்தா எடுத்துடலாம்னு சொல்லிட்டு நம்ம அலைய மாட்டோம், ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. அட் த சேம் டைம் மார்க்கெட்டில் வந்து ட்ரேடையும் வந்து கண்டினியூ பண்ணுவீங்க. ஸோ இந்த ஸ்பேஸில் நான் அந்த மாதிரி தான் மூவ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டுடைய கண்டினியூஷன்ஸ். ஓகே, இங்கே வந்து மார்க்கெட் எனக்கு ரன் கொடுத்துட்ருக்கு. ஸோ நான் வந்து என்னன்னா யூஎஸ்டி ஐஎன்ஆரில் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுறேன். சரி, ஏன்னா ஐஎன்ஆரை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ குட் ஷாட் ஓடிசியில். பட் என்னன்னா தெளிவாக அனலைஸ் எடுக்கணும். பிரேக் அவுட்டுக்கு சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய ஏரியாவில் ஐஎன்ஆருடைய அசெட் வந்து ஓடிசியில் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாகவே இருக்கும். ஸோ இந்த ஸ்பேஸில் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணது ஒரு இம்பேலன்ஸ் ஃபேர் வேல்யூ கேப் அனலைஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் 1 ஹவரில் வந்து பார்க்குறேன் யாருடைய மெஜாரிட்டி தான் இன்க்ரீஸில் இருக்குது, இப்படி தான் அனலைஸ் பண்ணுறது. ஓகேவா, 1 ஹவரில் ப்ரைஸ் ஆக்ஷனை பார்க்குறேன். ஒரு பையருடைய கண்டினியூட்டியில் இருக்காங்க, ஒரு
ரிவர்சல் கொடுக்குற மாதிரி. லாஸ்ட்டாக ஒரு கேண்டில் வந்து ஃபைட்டிங்கில் இருக்குது. ஸோ ஃபைட்டிங்கில் இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது மேபி எனக்கு பாட்டமில் இருக்கக்கூடிய இம்பேலன்ஸுக்கு மார்க்கெட் என்ன பண்ண முடியும், ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்கறதுக்காக. இம்பேலன்ஸுங்கிறது என்ன, ப்ரைஸ் வேல்யூ கூட கண்டினியூட்டி இல்லாத ஒரு மூவ். ஸோ அந்த மூவிங்கை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி எனக்கு இந்த ஸ்பேஸில் ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டிலுமே கிடச்சிது. சரி, ஓகே, எஃப்விஜிக்கான மூவிங்கும் இருக்குது. அட் த சேம் டைம் மார்க்கெட் பையருக்கு மூவ் பண்ணி பெரிய லெவல் அப் ட்ரெண்டில் இல்லை, பையருடைய கண்டினியூட்டி வந்திருக்கு. அந்த கண்டினியூட்டியில் எனக்கு ஃபைனல் கேண்டில் ஃபைட்டிங்கில் இருக்குது. அந்த ஃபைட்டிங் ஸ்பேஸில் எனக்கு இம்பேலன்ஸ் இருக்குதுன்னு சொல்லும்போது எனக்கு 1 மினிட் ஷார்ட்டில் அது எனக்கு சென்சிட்டிவ் தான். ஸோ இந்த ஸ்பேஸ் மார்க்கெட் எனக்கு கனெக்டிவிட்டி கொடுக்கணும். அட் த சேம் கன்ஃபர்மேஷன் கேண்டில் எனக்கு சப்ளை வரக்கூடிய ஸ்பேஸில் பையருடைய ப்ரெஷர் இன்க்ரீஸாக இருக்குது. அப்போ பையர் தான் அப்புறம் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இம்பேலன்ஸ் இருக்குதுன்னு சொல்லும்போது அதோட கேண்டில் வந்து கண்டினியூஷன் கொடுக்காது, ஒரு ஹை ப்ரெஷரில் கண்டினியூஷன் கொடுக்காது, ஒரு ட்ரெண்டில் இல்லாதது வரைக்கும். ஸோ இந்த ஸ்பேஸில் அதை பொறுத்து தான் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து என்னுடைய ட்ரேட் என்ட்ரியை வந்து நான் எடுக்கிறேன். மேபி இது வந்து எனக்கு பாசிட்டிவ் ஆகுது, மேபி இல்லை, இது வந்து ப்ராஃபிட் தான். ஏன்னா நான் ட்ரேட் எடுத்துகிட்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால ஓகே, ஐ ஷுவர் தட் இது வந்து எனக்கு பாசிட்டிவில் தான் முடியுது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து ஒரு நிமிஷம். ஓகே, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுறேன். ஓகே, வேணா கொஞ்சம் லென்த்தான வீடியோ இல்லையா? சரி, அடுத்து மறுபடியுமே சேம் சார்ட்டுக்கு தான் வரேன். ஓகே, இப்போது மறுபடியுமே சேம் சார்ட்டுக்கு தான் வரேன். நம்ம ஆரம்பத்தில் ட்ரேட் எடுத்துகிட்டு இருந்தது யூரோ ஜிபிபி லைவ் சார்ட். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம ஸ்டார்டிங்கில் அனலைஸ் பண்ண, நான் கீழே ட்ரா பண்ணியிருந்தேன் இல்லையா, ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஏரியா 1 ஹவரில் அனலைஸ் பண்ணி இந்த ஸ்பேஸில் ஒரு ட்ரா மேக் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஹரிசாண்டல் லைனை மார்க்கெட் என்ன பண்ணிது, பிரேக் பண்ணி அகைன் பையருக்கு வந்து கண்டினியூ கொடுக்குறாங்க. அப்படி கண்டினியூட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபைட்டிங் ஸ்பேஸை நான் ஹரிசாண்டல் பண்ணுறேன். ஏன்னா இந்த பையர் வரக்கூடிய இந்த ஒரு பையர் கேண்டில் இதோட பாட்டமில் முடியுதுன்னு சொல்லும்போது அதோட ஃபைட்டிங்கில் இருக்கும். அந்த ஃபைட்டிங் கேண்டில்ஸ் வந்து மார்க்கெட்டை கீழே புஷ் பண்ணுற மாதிரியான ஒரு மூவிங்கில் வந்து இந்த ஸ்பேஸில் ஷோ ஆகும். பட் அதை ஓவர் கம் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அகைன் அவங்க கீழே வராங்கன்னா இந்த ஃபைட்டிங் ஸ்பேஸ் இருக்குல்ல, இங்கே ஸ்பின்னிங் டாப் ஏரியாலாம் இருக்கு இல்லையா, அது வந்து மார்க்கெட்டை பையருக்கு புஷ் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ அதனால தான் இந்த ஸ்பேஸில் என்ன பண்ணேன் அப்படின்னா ஹரிசாண்டல் ட்ரா பண்ணிவிட்டு ஓகே பையர் தான் கண்டினியூட்டி கொடுத்துட்டாங்க இல்லையா, பையருடைய கண்டினியூஷன் இருக்குதுன்னு சொல்லும்போது அதில் செல்லருடைய ட்ராப் இருக்குது. அந்த ட்ராப் வந்து இந்த ஃபைட்டிங் ஸ்பேஸுக்கு கீழே க்ளோஸ் ஆனதுனால நமக்கு வந்து நெக்ஸ்ட் செல்லர் மூவ் பண்ணிவிட்டு பையர் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய ட்ரேட் என்ட்ரி வந்து எடுத்துட்டேன். இருந்தாலும் 2 மினிட்டுக்கு எடுத்தேன். ஏன்னா ஃபைட்டிங் ஸ்பேஸ் இல்லையா, ஒரு டோஜி கொடுக்கலாம், அகெயின் ஒரு ஸ்பின்னிங், ஒரு நியூட்ரல் கேண்டில் சம்திங் லைக் கொடுத்துட்டு மார்க்கெட் ஒரு கண்டினியூஷன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரேட் பண்ணியிருந்தேன். பட் இந்த ட்ரேட் வந்து எனக்கு கண்டிப்பாக நெகட்டிவ் தான் நினைக்கிறேன். எஸ், இப்போது நான் சொன்ன விஷயம் கரெக்டு. ஒரு நிமிஷம். ஓகே, இந்த ஸ்பேஸில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண விஷயம் கரெக்டு. நான் 2 மினிட்க்கு ட்ரேட் எடுத்ததுக்கான ரீசன் ஓகே, அந்த ஸ்பேஸ் வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிவிட்டு, ஏன்னா பையருடைய ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, அதில் செல்லருடைய ட்ராப் வந்து நமக்கு கொஞ்சம் மூவிங் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதை பொறுத்து தான் நான் வந்து ஓகே இந்த ஸ்பேஸில் வந்து ட்ரேட் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஓகே, இப்போ நான் எடுத்து இந்த செல்லர் வந்து எனக்கு லாஸில் போயிடுது. அதுக்கு அடுத்து மார்க்கெட் எனக்கு ஒரு மர்பூஸ் கேண்டில் கொடுக்குறாங்க, ஒரு நியூட்ரல் கேண்டிலை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தான் இந்த ஃபைட்டிங் ஸ்பேஸுக்கு அங்கேருந்து வரக்கூடிய செல்லர் என்ன ஆகுது, பிரேக் ஆகுது. அப்போது பிரேக் ஆகும்போது இந்த ஸ்பேஸில் இருந்து மார்க்கெட் எனக்கு செல்லருக்கான ஒரு கண்டினியூட்டி ஸ்ட்ராங்காக கொடுக்கணும். ஏன்னா மர்பூஸுக்கு அப்புறம் மார்க்கெட் உங்களுக்கு ஒரு கேரக்டர் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அந்த கேரக்டர் ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய விஷயத்தை கண்டினியூ பண்ணி தான் வரும், மர்பூஸை ஃபோக்கஸ் பண்ணாது. ஸோ எனக்கு இந்த வயசில் வந்து இந்த செல்லர் கேண்டிலுக்கு அப்புறம் இந்த ஃபைட்டிங் ஸ்பேஸை மறுபடியும் எனக்கு ஓவர் கம் பண்ணி ஒரு செல்லருடைய ப்ரெஷர் மூவ் பண்ணிட்டு தான் கீழே இருந்து அகைன் மேலே போயாகணும். இது நார்மல், இது நான் எப்போவுமே ட்ரேட் எடுக்கிற ஒரு விஷயம் தான். ஓகேவா? ஸோ இந்த ஸ்பேஸில் செல்லருடைய கண்டினியூஷன் எனக்கு வேணும். செல்லருடைய கண்டினியூஷன் இருக்குதுன்னு சொல்லும்போது இங்கே இருந்து மார்க்கெட் எனக்கு மூவ் பண்ணுவாங்க. ஏன்னா மர்பூஸை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் கேண்டில், அதை தாண்டி வரக்கூடிய கேண்டிலுடைய ஸ்ட்ராங்னஸை பொறுத்து தான் மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் எடுப்போம். ஸோ இந்த ஸ்பேஸில் எனக்கு ஒரு ஃபைட்டிங் ஸ்பேஸ் இருக்குது. மர்பூஸுக்கு முன்னாடி வந்த கேண்டிலில் பையருடைய ப்ரெஷர் எனக்கு டீப்பாக இருந்துச்சு. அந்த டீப்பர் செல்லருடைய ட்ராப் என்ன பண்ணாங்க, ப்ரெஷர் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ஃபைட்டிங் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ப்ரெஷர்னால அப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் டவுன் ட்ரேட் போனேன். அந்த ட்ரேட் எனக்கு நெகட்டிவ். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த நெகட்டிவாக வந்ததுக்கான ரீசனில் யார் இருந்தாங்க, இந்த ஒரு நியூட்ரல் கேண்டில், மர்பூஸ் கேண்டில். ஸோ இந்த மர்பூஸ் கேண்டிலுக்கு அப்புறம் யார் ஆப்போசிட்டில் வராங்களோ அவங்களுடைய வேல்யூ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஸ்பேஸில் செல்லருக்கான ஒரு ட்ரேட் கன்ஃபார்மாக பார்த்து ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஸ்பேஸில் ட்ரேட் பண்ணேன். இஃப் எனக்கு இது நெகட்டிவ் ஆகிருந்துச்சு அப்படின்னாலுமே என்ட்ரியை வந்து நான் க்ளோஸ் பண்ணிப்பேன், அதில் எந்த மாற்றமும் கிடையாது.
பட் எனக்கு மார்க்கெட் அது நெகட்டிவாக கொடுக்கல. ஏன்னா இதுதான் உண்மை. மர்பூஸுக்கு அப்புறம் எந்த கேண்டில் உங்களுக்கு மார்க்கெட் மூவ் பண்ணுறாங்களோ அவங்களுடைய வேல்யூ மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ அவங்க கண்டினியூ பண்ணுவாங்கங்கிறது ரெண்டாவது. பட் அவங்களுடைய வேல்யூ ஸ்ட்ராங்காக இருக்கும், அவங்க ரீச் ஆகிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஸ்பேஸையும் அனலைஸ் பண்ணுவோம். எனக்கு மார்க்கெட்டில் கீழே ஒரு பிரேக்கிங் ஏரியா இருந்துச்சு, ஸோ அதை புல் பேக் எடுத்து மார்க்கெட் நெக்ஸ்ட் மூவ் பண்ணணும். கீழே இருக்கு இல்லையா, ஸோ சேம் இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்கு. அந்த மார்க்கெட் அதுக்கு ஒரு ஃபைட் பண்ணுது. அகைன் பையருக்கான ஒரு கண்டினியூட்டி. இதுக்கப்புறம் மார்க்கெட் எனக்கு கண்டினியூட்டி கொடுத்தாங்க. ஒரு 5 to 6 கேண்டில்ஸ் எனக்கு பையர் மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாப் ரீச் பண்ணிடுச்சு. இதோட நான் ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ட்ரேட்ஸ் எதுவுமே போகல. ஸோ இதோட கண்டினியூஷன் தான் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவேன். ஸோ பார்க்கலாம், ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு விரும்புகிறேன். நான் வந்து இந்த வீடியோவில் ஏதாச்சும் கொஞ்சம் உளத்துற மாதிரியெல்லாம் இருந்துருச்சுன்னா ஐம் ரியலி சாரி. நான் ரொம்ப டயர்டு, ஓகேவா? ஏன்னா இன்னைக்கு உடம்பு முடியல, கொஞ்சம் ஜலதோஷம் சம்திங் அந்த மாதிரி. என் கண்ணை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, ரொம்ப நேரம் டிஸ்பிளே ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதனாலே ரொம்ப கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன், ஓகேவா? ஸோ அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி நான் வந்து யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் குவாடெக்ஸை ப்ரொமோட் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் யாருமே நினைக்க வேண்டாம். என்னோட இதில் அஃபிலியேட் லிங்க் கிடையாது. அதே மாதிரி நான் வந்து விஐபி சேனல்ஸ் மாதிரிலாம் எந்த மூவிங்கும் பண்ணலை. டெலிகிராம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஏன் மூவ் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா கமெண்ட் பண்ணவங்க தான் ஓகே ப்ரோ டெலிகிராம் லிங்க் கொடுங்க, டெலிகிராம் விஐபி லிங்க் கொடுங்கலாம் சொல்லி நான் விஐபியெல்லாம் ஓப்பன் பண்ணலை. பட் நான் நார்மலாக வந்து ஒரு அக்கௌண்ட் மட்டும் க்ரியேட் பண்ணி பப்ளிக்காக தான் வச்சுருக்கேன். வரலாம், உங்களுடைய டவுட்ஸை கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் மூவ் மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு. அதில் நான் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கன்னு நான் இப்போ சொல்லலை, எப்போவுமே சொல்ல மாட்டேன். அப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிடுறேன். வேற எனக்கு எந்த ஒரு டெலிகிராம் சேனலும் கிடையாது. என்னுடைய இன்ஸ்டாகிராமே கொடுத்துருப்பேன். அதில் வந்து நான் என்னுடைய ட்ரேடிங்கெல்லாம் ப்ரொமோட் பண்ணலை. என்னுடைய பர்சனல் பிக்சர்ஸ் தான் அதில் இருக்குமே தவிர மற்றபடி நான் அதில் ட்ரேடிங்ஸ்லாம் ஒன்றுமே ப்ரொமோட் பண்ணலை. ஸோ அதில் ஜாயின் பண்ணுறவங்க வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில். டெலிகிராமை பொறுத்த வரைக்கும் டவுட் இருக்கா உங்களுக்கு, ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் மினிமமான டவுட்ஸ் இருக்குன்னு சொல்லும்போது நீங்கள் குரூப்பில் வந்து ஒரு கொஸ்டின் பண்ணுறீங்க, உங்களுடைய ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து ஒரு டவுட்டாக கேட்குறீங்கன்னு சொல்லும்போது குரூப்பில் இருக்கிறவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. நான் அந்த டைமில் ஆன்லைனில் வரேன்னு சொல்லும்போது நான் அதுக்கு ஆன்சர் கொடுப்பேன். நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணிக்கலாம், டைரக்ட் மெசேஜ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி கிளாஸ் மூவ்னு சொல்லும்போது அதுவுமே நான் பேமெண்ட் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். அது எதுக்காகங்கிற விஷயமும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ மார்னிங் ஒரு செஷன் இருக்குது, ஈவினிங் ஒரு செஷன் இருக்குது, நைட் ஒரு செக்ஷன் இருக்குது. நம்ம கூட இதை நான் இப்போ என்ன அனலைஸ் எடுக்கிறேனோ இதை ஒரு குரூப்பாக ஒரு கம்யூனிட்டியாக ஒரு கிளாஸாக இருந்து எந்த மாதிரி எடுக்கிறேன், எந்த மாதிரி வந்தால் இந்த மாதிரி நம்ம எடுக்கணுங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு டாப்பிக்காக வச்சு மூவ் பண்ணுவேன். ஸோ இது வந்து கோர்ஸ் மாதிரி கிடையாது, 1 month 2 month அந்த மாதிரி கிடையாது. மண்டே டு ஃப்ரைடே நான் கிளாஸ் மூவ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் லீவ் இருக்கும், சரியா? அதுக்கு அப்படி கண்டினியூவாக கிளாஸ் வந்து ரன்னிங்லேயே தான் இருக்கும். இன்றைக்கி நாளைக்கு முடிஞ்சிடும் அப்படிலாம் கிடையாது, கண்டினியூவாகவே கிளாஸ் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ நான் இந்த ஒரு மூவிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். இதை தாண்டி நம்ம வந்து எக்ஸ்ட்ராடினரியாக எதுவுமே பண்ணுறது கிடையாது. அஃபிலியேட் லிங்க் வந்து நான் எந்த ஒரு அப்ளிகேஷனையும் நான் ப்ரொமோட் பண்ணலை. நான் வந்து எதில் ட்ரேட் பண்ணுறேனோ அந்த ட்ரேடிங்க்கான விஷயத்த வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவ்வளோதான். ட்ரேடிங் எக்ஸ்பிளைன் பண்ணனே தவிர ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்போ உங்களுக்கு எதில் டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ, சாதகமாக இருக்கோ, குயிக்காக இருக்கோ அந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் எடுத்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்சனலுக்கு எனக்கு இது ஓகேவா? எனக்கு ஆப்ஷன் பாக்கெட் ஆப்ஷனாலும் சரி தான், எக்ஸ்னஸ்னாலும் சரி தான், ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு வித்ட்ராவலுக்கு நெகட்டிவ்ஸில் இல்லை. அதனால எனக்கு ஓகே, டன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். அகெயின் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். பை அண்ட் டேக் கேர். மழையிலலாம் ரொம்ப நனையாதீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முடியலங்க. பார்க்கலாம்.